பெரிய வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் 5 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் மழை பெய்யும் போது சூடாக செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெரிய வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா வால் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கையிலேயே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டேன், தனித்தனியாக பிரியிற மாதிரி. அதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, லைட்டாக சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி போட்டு கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். டைம் இருந்தால் 1/2 அன் ஹவர் கூட ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் போட்டு இதை வந்து நல்லா போண்டா மாதிரி போடாமல் அங்கங்கே பிச்சு போடுற மாதிரி நல்லா போட்டு விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இது அப்புறம் கிளறி விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மலைக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸுமே கூட. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே பஜ்ஜி, போண்டா, வடை அப்படின்னு இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடுவில் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை செஞ்சுட்டு ஹரிகிருஷ்ணா நான் விளையாடும் போது அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவனுமே விளையாடிக்கிட்டே சாப்பிட்டான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.